நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு மசாலா முட்டை இட்லி. உங்களுக்கு சாப்பிட்றதுனா இஷ்டமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். குகனும் சுஜியும் கல்யாணமானதுலேருந்து சிட்டிக்கு போகவே இல்லைல்ல, திங்களூர்லேயே வசிச்சுட்டு இருக்கிறாங்களா. அவங்களுக்கும் இந்த வாழ்க்கை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. அப்போது அவங்களுக்கு புதுசாக ஏதாவது பண்ணணும். நம்ம இந்த ஊரில் இருக்கிறோம், சும்மா இருக்கிறது எப்படி, நம்ம இந்த ஊரை இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும், அதுக்காக ஏதாவது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சிட்டியில் இருக்கும் பொழுது காய்கறிகள் எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியான விலைக்கு நல்லா தரமாக கொடுத்துட்ருந்தேன். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எதுவுமே செய்யலை. அப்படி ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணியே தீரணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுவும் நேருக்கு நேராக குகன்கிட்டையே போய் சொல்லிட்டாங்க. ஏங்க, எனக்கு இப்படியே இருக்கிறது சுத்தமாக விருப்பமே இல்லை. என்னோட குணம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஊரில் நான் எதையுமே செய்யலையே, அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லா ஜனங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான். இங்கேயுமே நான் என்னால் முடிஞ்சது நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்களேன், அதை நம்ம செஞ்சு பார்ப்போம். எனக்கு எப்படியும் சாப்பிட்ற பொருளில் தான் மக்கள் எல்லாத்துக்குமே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும்னு தோணுது. அதனால் அது சம்மந்தமாகவே நீங்கள் யோசனையை சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. அப்படியா சொல்கிற? அதுவும் சரிதான். ஆனால் சமையல் அப்போ செய்யணும்ல, சாப்பிட்றதுன்னா செஞ்சு விற்கிற மாதிரி தானே நீ கேட்குற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், காய்கறிகள் எல்லாமே முன்னாடி விற்பனை செஞ்சோம், இப்போது இங்கே சமையல் செஞ்சு விற்பனை செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நான் நல்லா சிறப்பாக செய்வேன். எனக்கு சமைக்கவும் நல்லா வருங்க. வீட்டிலையே நான் வாரத்தில் ஒரு நாள் சமைப்பேன்னா அதுக்காக எல்லாரும் அவ்வளோ ஆசையாக காத்துட்ருப்பாங்க. எப்போடா சுஜி சமைச்சு முடிப்பா சாப்பிட்லான்ட்டு. அவ்வளோ ருசியாக நான் சமைப்பேங்க. அதுவும் நான் இங்கே வந்ததுலேருந்து எப்பயாவது சமைக்கிறேன்ல, அத்தை என்னை சமைக்கவே விடுறதில்ல. அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னை தாங்குன்னு தாங்குறாங்க. ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கா. ஆனால் அவங்களுக்கு என் மேலே பாசம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் சாப்பாடையே ஊட்டி விட்டுட்டுருக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது எப்பயாச்சும் செஞ்சாதானே உண்டு. அதனால தான் அவங்க யாருக்குமே நான் நல்லா சமைப்பேன்னா சமைக்க மாட்டேனான்னு தெரியல. இன்றைக்கி வேணும்னா நானே சமைக்கிறேன். அப்போது உங்களுக்கு நான் நல்லா சமைப்பேன்னா சமைக்க மாட்டேனான்னு தெரிஞ்சிடும். என்னோடய கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து டேஸ்ட்டாக சாப்பிட்லாம்ல. ஆனால் ஒன்று, அத்தையோட கைப்பக்குவம் அளவுக்கெல்லாம் நான் கிடையவே கிடையாது. அவங்க சமையலில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டு. நான் அப்படியெல்லாம் கிடையாது, எப்பயாச்சும் சமைப்பேன், அவ்வளோதான். எங்கள் வீட்லேயுமே அம்மா தான் சமைப்பாங்க. அவங்களும் சூப்பராக சமைப்பாங்க, சமையல் எக்ஸ்பர்ட்டு தான். எனக்கு தினமும் நல்லா ருசியான சாப்பாடு 3 வேளையும் கிடச்சிடும். ஆனால் எனக்கும் சமைக்கிறதுனா அவ்வளோ விருப்பமாக தான் இருக்கும். அங்கேயுமே எங்கள் அம்மா சமைக்கவே விட மாட்டாங்க. இங்கே வந்தாச்சும் சமைக்கலான்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலேயா. அதனால் என்னை சுற்றி எல்லாருமே அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. அதுவும் எனக்குன்னு இப்படிப்பட்ட உறவுகள் கிடச்சிருக்குறாங்கன்னா நான் ரொம்பவே கொடுத்து வச்சவ அப்படின்ட்டு அவங்களோட கணவன்கிட்ட சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்ருக்குறாங்க. ஆமாம் சுஜி, ஆமாம், நீ ரொம்பவே கொடுத்து வச்சவ தான். எங்களுக்கு என்ன சமைச்சு தரப்போகிற? ஏதாவது புதுசாக சமைச்சு கொடு. யாருமே சமைக்காததாக இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா ருசியாக இருக்கணும். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறேன். உனக்கு எதுனாலும் தோணுறத செஞ்சு கொடு. அது சைவமாக இருந்தால் சரி, அசைவமாக இருந்தால் சரி, என்ன வேணும்னாலும் இருக்கட்டும். நீ பச்சை தண்ணியை கொடுத்து இந்தாங்க குடிங்க, நான் செஞ்சேன்னு சொன்னால் கூட நான் கண்ணை மூடிட்டு வாங்கி குடிப்பேன். நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. அது எப்படி? தண்ணியை கொடுத்து ஏமாற்ற முடியுமா என்ன நான் சமைச்சேன்னு? உங்களுக்காக நான் சூப்பரான ரெசிபியோடு வரேன், இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு அவங்க சமையல் அறைக்குள்ளே போயிட்டாங்க. என்ன சமைக்கலாம்? நான் இன்னும் எதையுமே யோசிக்கலையே.
ஆனாலும் நான் பக்காவா சூப்பராக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி செய்யணுமே. ஆ இது செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பெரிய இட்லி சட்டியை எடுக்கிறாங்க. அதில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் அது சூடேறிட்டு இருக்குது. இந்த பக்கம் அவங்க போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிறையா முட்டை இருக்குது, அந்த முட்டையும் எடுத்துகிட்டு வராங்க. வீட்டில் அரைச்ச மசாலாலாம் அவ்வளோ வகை வகையாக இருக்குது. எல்லா மசாலாவையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிட்டாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி மொத்தத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இட்லி மாவில் அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக முட்டை எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டாங்க. மசாலாவையும் முட்டையவும் நல்லா கிளறாங்க. பாதி காய்கறிகளை, அதாவது தக்காளி, வெங்காயத்தெல்லாம் போடாமல் வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையும் இந்த முட்டை கூட போடுறாங்க. நல்லா கலந்துட்டு உப்பு பார்க்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு பெரிய கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அது நல்லா சூடாகி வெடித்ததுக்கப்புறமா இந்த முட்டை மசாலாவை ஊற்றி நல்லா போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. சூப்பராக மணமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே அடுப்பு அணைச்சிட்டாங்க. இங்கே என்னது, சூப்பராக கொதிச்சிட்ருக்குது. இட்லி சட்டியில் தண்ணீர், பாத்திரத்தை வச்சு இட்லி மாவு, அதாவது மசாலாலாம் போட்டு வச்சுருந்தாங்கல்ல மாவில், அந்த மாவை ஊற்றிட்டாங்க. அதுக்கு மேலே இப்போது செஞ்சு வச்சாங்களே முட்டை மசாலா, அதை இட்லி மாவு மேலே ஊற்றிடுறாங்க. 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கிறாங்க. நல்லா பூ மாதிரி சூப்பராக புசு புசுன்னு மசாலா முட்டை இட்லி தயாராகிடுச்சு. வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் சுஜி இவ்வளோ வேலையும் பார்த்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, ஒரே மணமாக இருக்குது. அவங்களோட மாமா, அத்தை, கணவன் 3 பேரும் வாவ் என்ன வாசனை, இவ்வளோ அருமையாக இருக்குது, நம்ம வீட்லையா? சரி சரி, என்னவா இருக்கும்? சுஜி வீட்டில் இருந்தாலே அவள் தான் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். சுஜி, சுஜி, என்னம்மா வீடு முழுக்க இவ்வளோ வாசனை வீசுது? ஏதாவது புதுசாக செஞ்சு வச்சுருக்கிறியோ சமையல்? ஆ என்னம்மா சமைச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க. அதுவா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க, இருங்க நான் கொண்டு வரேன், இருங்க இருங்க வரேன்ட்டு வேக வேகமாக சமையல் அறைக்குள்ளே போயிட்டு அவங்க செஞ்ச மசாலா முட்டை இட்லிகளை கொண்டு வர்றாங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்குமே. குகனு, இது எல்லாமே நமக்காக தாம்மா சுஜி செஞ்சுருக்கிறா, வாங்க சாப்பிட்லாம், சுஜி நீயும் வா, நம்ம 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்ட்டு 4 பேரும் சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி இட்லியை நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. சுஜி, நீ என்ன மிஞ்சிட்ட சமையல்ல. திறமை உன்ட்ட, அப்படி ஒரு திறமை எப்படி தான் இவ்வளோ ஒளிஞ்சிருக்குதுன்னு தெரியல. எல்லாத்துலேயும் நீ கலக்கிற. படிப்புலேயும் 1ஆம் நம்பரு, எல்லாரையும் கவனிச்சுக்கிறதுலேயும் 1ஆம் நம்பராக இருக்கிற. கிளப்பு கிளப்பு தூள் கிளப்பு அப்படின்ட்டு அவங்களோட அத்தையும் மாமனாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சுஜி, நிஜமாவே நீ சொன்ன மாதிரியே, சொன்னதை விட பயங்கரமாக நீ சமையல் செஞ்சுட்ட. கண்டிப்பாக இது நமக்கே நம்ம வீட்டில் ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ஊர் ஜனங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதையே நீ செஞ்சு விற்பனை செஞ்சா என்ன? நம்மளால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வியாபாரத்தை செய்வோம். செய்யலாம் அப்படின்ட்டாங்க. என்னது வியாபாரமா? அப்படின்னா நானும் சுஜி கூட போயிடுவேன், நானும் சுஜியுமே கவனிச்சுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு மளிகை சாமான் அது மாதிரி ஏதாவது வாங்கி தர்றது மட்டும் போதும், மற்றபடி எல்லாம் நாங்கள் 2 பேர் எவ்வளோ பேருக்குனாலும் சமையல் செஞ்சுருவோம், சமாளிச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி, இதெல்லாத்தையும் என்னைக்கு செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு 4 நட்சத்திரமெல்லாம் பார்த்துக்கிட்டு, நாளைக்கே ஆரம்பிச்சிருவோம், நல்ல நாள் தானே எல்லா நாளும் அப்படிங்கிறாங்க அவங்களோட அம்மா. சரிம்மா சரிம்மா, அப்படின்னா நானும் அப்பாவும் இன்றைக்கி போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம், நீங்கள் வரீங்களா இல்லைன்னா இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நாங்களும் வருவோம் அப்படின்ட்டு 4 பேருமா சேர்ந்து சந்தைக்கு போய் நாளைக்கு கடை திறக்கிறதுக்காக இன்றைக்கே
மசாலா முட்டை இட்லிக்கு என்னென்ன தேவையோ எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் சுஜியும் கல்பனாவும் சீக்கிரமாக எழுந்திருச்சு வீட்லேயே எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடையும் திறந்துட்டாங்க. அங்கே போயிட்டு எல்லா பொருட்களையும் வச்சுட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா. அதோட வாசமே சூப்பராக இருக்குது. மசாலா இட்லி, அதுவும் முட்டை மசாலா இட்லி எல்லாம் யாருமே கேள்விப்பட்டதில்லை. முட்டை மசாலா இட்லி, முட்டை மசாலா இட்லி, 2 ரூபாய்க்கு முட்டை மசாலா இட்லி அப்படின்ட்டு சுஜி கூவி கூவி சொல்லிட்டுருக்குறாங்க. அந்த சத்தம் எல்லாத்துக்கும் கேட்கவும் ஜனங்கள்லாம், என்னது 2 ரூபாய்க்கு இட்லியா, அதுவும் முட்டை மசாலா இட்லியா, யார் அது தர்றது, இது மாதிரியெல்லாம் இந்த ஊரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, யாருன்னு போய் பார்க்கலான்ட்டு வர்றாங்க. பார்த்தா சுஜியும் கல்பனாவும், அடடா நீங்கள் தானா, என்னது இது வித்தியாசமான இட்லியாக இருக்குதே, முட்டை மசாலா இட்லியா, சரி எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு அந்த ஜனங்களும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கே, 2 ரூபா தானா, நிஜமா 2 ரூபாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், 2 ரூபாய்க்கு முட்டை மசாலா இட்லி, நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, நாங்கள் செஞ்சு தரோன்ட்டு கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம சிரிச்ச முகத்தோட விற்பனை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போவும் ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், என்ன 2 நாளைக்கு இப்படி விற்பனை செய்வாங்க, அதுக்கப்புறம் விலையை அதிகரித்து அவங்களோட லாபத்துக்கு தானே முன்னேறணும்னு பார்ப்பாங்க. கடை திறந்துருக்குதா, அதுக்காக எல்லா ஜனங்களையும் பிடிக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம பார்க்காததா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் நடக்கலை. தொடர்ச்சியாக 3 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போவும் அவங்க 2 ரூபாய்க்கு விற்றாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போவும் 2 ரூபாய்க்கு முட்டை மசாலா இட்லியை விற்பனை செஞ்சிட்ருக்குறாங்க. ஜனங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, ஓஹோ இவங்களோட லாபத்துக்காகலாம் எதையும் செய்யலை, மக்கள் சந்தோஷப்படணும், வயிறார சாப்பிட்டுட்டு போகணுன்றதுக்காக தான் இது சேவையாக அவங்க செஞ்சிட்ருக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சுஜியும் 7 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க. அப்போவுமே நான் கடைக்கு வருவேன், முட்டை மசாலா இட்லி வியாபாரம் செய்வேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன்ட்டு அவங்க அத்தை கூட கடைக்கு வந்துடுவாங்க. 2 பேரும் ஜாலியாக வியாபாரம் பார்க்குறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லதை நினச்சா மட்டும் போதாது, அதை செயல்கள்லையும் கொண்டு வரணும். அப்போதானே அதோட உண்மையான பிரதிபலிப்பு என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிய வரும். மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் தெரியணுன்றதுக்காக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மளை மாதிரியே 4 பேர் இருப்பாங்கல்ல, நம்ம செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், அப்போது அவங்க இன்னும் 4 பேருக்கு செய்வாங்கல்ல. உதவிகள் நாட்டில் பெருகிக்கிட்டே போகணும், அவ்வளோதான். அது அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வரும். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.